அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு கதை பார்க்கலாமா? கதை கேட்கலாம். அதாவது சகோதரிகள், இரண்டு சகோதரிகளும் திருமணம் செய்து கொண்டு தனித்தனி ஊரில் இருந்தார்கள். பெற்றோர்களும் கொஞ்சம் தள்ளி இருந்தார்கள். இந்த சகோதரிகளுக்கு சின்ன வயதிலிருந்தே ஒற்றுமை இல்லை. திருமணம் செய்து வைத்த இடமும் மிகவும் வசதி வாய்ந்தவர்கள், இவர்களோட வசதி வாய்ந்தவர்கள். ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன வரும்? விசேஷத்திற்கு நகைகளும் பட்டு புடவைகளும் செருப்புகளும் எல்லாம் நீயா நானா, உன்னோடது நல்லதா என்னோடது நல்லதா என்று போட்டி போட்டு கொண்டு வாங்கிக் கொள்வார்கள். ஒவ்வொரு விசேஷத்திற்கும் புதிதாக வாங்கிக் கொள்வார்கள். இப்படி இருக்கும் பொழுது இரண்டு கணவன்மார்களும் இஷ்டத்துக்கு விட்டு விடுவார்கள். பணம் அவ்வளவு மிதமின்றி இருக்கின்றது. ஆனால் ஒரு நாள் மூத்த சகோதரியின் கணவனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. என்ன, உன் சகோதரியோட போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி தண்ட செலவு செய்வதற்கு என்னுடைய பணம்தான் உனக்கு கிடைத்ததா? உங்கள் அப்பன் வீட்டிலிருந்து வாங்கி கொள்ள வேண்டியது தானே என்று கேட்டுவிட்டார். மூத்த சகோதரி உடனடியாக டிக்கெட் புக் செய்துவிட்டு பஸ் ஏறிவிட்டார். தன் அப்பன் வீட்டில் போட்ட, தன் அப்பா பெற்றோர்கள் வீட்டில் போட்ட நகைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இளைய சகோதரியோ விபரம் அறிந்து, பாரு, என்னோடு போட்டி போட்டதற்கு தண்டனை கிடைத்தது பாரு. சகோதரியோட போட்டி போடலாமா? மற்றவர்களோடு போட்டி போடலாம், என்னோடு போட்டி போட்டால் அவளுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்று சொன்னாள். இந்த கணவரோ, நானும் அக்கா கணவர் போல நானும் செல்கின்றேன், இனிமேல் நீ இப்படி செய்யக்கூடாது என்றார். அப்படி என்றால் நானும் செல்கின்றேன் என் பெற்றோர் வீட்டிற்கென்று. இவளும் டிக்கெட் புக் செய்துவிட்டு பஸ் ஏறிவிட்டால் தன்னுடைய பெற்றோர்கள் போட்ட நகைகளை எடுத்துக்கொண்டு இருவரும் நல்வாழ்வை இழந்து விட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமை இருந்தால், அதாவது குடும்பமாகட்டும், நண்பர்களாகட்டும், அக்கம் பக்கமாகட்டும், உறவுகளாகட்டும், யாராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒற்றுமை இல்லாவிடில் பொறாமை உண்டாகும், பேராசை அதிகரிக்கும், வீண் சண்டை சச்சரவுகள் உருவாகும், மன நிம்மதி இழக்கும். ஆகவே ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இதை சிறிய வயதிலேயே பள்ளியில் படிக்கும்போதே அனைவருக்கும் இந்த பாடத்தில் இதை கற்றுக்கொண்டு இருப்பார்கள். இதை நாம் மனதில் பதிவைத்து கொண்டு, இவர் இப்படி அவர் இப்படி, நாம் இப்படி வாழ வேண்டும், அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும், இவங்களுக்கு மீறி இருக்க வேண்டும், அவங்களுக்கு மீறி இருக்க வேண்டும் என்று எண்ணங்களை கைவிட வேண்டும். சரி, நான் ஒன்று கேட்கின்றேன். மற்றதெல்லாம் சரி செய்து விடலாம். ஆண்டவனுடைய பிறப்பில் சில பேரை ஆண்டவர் இயற்கையாகவே அழகோடு படைத்து விடுவார். சில பேரை கொஞ்சம் அழகில்லாமல் படைத்திருப்பார். இப்படி இருந்தால் என்ன செய்வது? நாம் தற்கொலை செய்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்தால் அனைவரும் நலமாக வாழலாம், நலமாக வாழ வைக்கலாம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கோயம்புத்தூர்.